துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது? அதாவது நண்பர்களே, வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான். ஒரு 2 கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்கு நடுவில் ஒரு கயிறு கட்டிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த கயிற்று மேலே நடந்து போகிறீங்க. தயவுசெய்து கீழே பார்த்துறாதீங்க, கீழே பார்த்தா விழுந்துருவீங்க. நீங்கள் கீழே பார்க்காம நேராக நடந்து போகணும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி. நான் யார் தெரியுமா? நான் தான் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர். இருந்துட்டு போங்க, வேலை போயிடுச்சு. நான் யார் தெரியுமா? நான் தான் அந்த கட்சியோட செயலாளர். இனிமேல் செயலாளர் நீ கிடையாது. அவ்வளோதான். நண்பர்களே, நீங்கள் யாராக வேணா இருங்க, இந்த நேரத்தில் வேலை போயிடும். இது வேதங்கள் சொன்ன இது வார்த்தை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 10ஆம் இடத்து நல்ல வேலைக்கு இருந்தாலும் உங்களுக்கு டிசம்பர் 21 வரைக்கும் தான் இருக்கார். மிஸ்டர் குரு 10ஆம் இடத்துல இருக்கார். அது உச்சம் பெற்ற குரு, ரொம்ப வீரியமாக இருக்கார். அப்போது என்ன ஆகும்னா, இந்த வீரியமான குருவால் ஒரு நல்லது நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுது. என்ன நல்லது நடக்க போகுது? நிறைய பணம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்த்துட்றாரு. ஆனால் நிறைய பணம் வந்தாலும் அது டிஸ்ட்ராக்ட் ஆகும், களைச்சி விட்ருவார். அது அப்புறம் பேசுவோம். முதல்ல இப்போ என்னென்னா, வேலை போய்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சி, ஆல்வேஸ் கமிட்டட் டு ஜாப். சொல்லுவேன், சேஃப்டி இஸ் அண்ட் சிம்பிள் ஏபிசி, ஆல்வேஸ் பி கேர்ஃபுல்.